அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை முதல் வாசிப்போம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்து இருந்த ஆலோசனையின்படியே அவருடைய முன் அறிவிப்பின்படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தீர்கள். ஆல்ரைட், இதில் நீங்கள் குறித்து பார்க்க வேண்டிய 2 சொற்கள் அங்கே இருக்கிறது. அந்த 2 சொற்களில் மிக ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது. முதல் வரியில் இருக்கு பாருங்க, தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியே. நிர்ணயித்திருந்த, ஆல்ரைட், இட் இஸ் ஆல்ரெடி கன்ஃபார்ம்ட் பை காட். 2வது வார்த்தை, அவருடைய முன் அறிவிப்பின்படியே. முன் அறிவிப்பின்படியே 2 வார்த்தைகள். அறிவிப்பு இருக்கிறது, அதற்கு முன்னு ஒரு வார்த்தை இருக்கு. முன் அறிவிப்பு. முன் அறிவிப்பு என்றால் நடக்க போகின்றதை முன்னதாகவே சொல்லக்கூடியது. முன் அறிவிப்புக்கு வேறு ஒரு வார்த்தை சொல்லணும்னு சொன்னால் தீர்க்க தரிசனம் என்று சொல்லலாம். ஆல்ரைட், அது முதல் வார்த்தை பாருங்க, நிர்ணயித்திருந்த. நிர்ணயம் பண்ணுகிறது என்றால் என்ன? தீர்மானிக்கிறது. இட் இஸ் a settled, decided. உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கையில் சொல்லப்படுகிற இந்த வசனம் எதை குறிக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்துவை தேவன் பிதாவானவர் ஏற்கனவே தீர்மானித்திருந்தார். தீர்க்கதரிசிகள் மூலமாய் என்னவென்று முன்னறிவித்திருந்தார்? அவர் மரித்தால்தான் அவர் உயிர்ப்பிக்க முடியும். அவர் உயிர்த்தால்தான் நாமும் அவரோடு கூட உயிர்ப்பிக்கப்பட முடியும். அப்போ தேவன் அதை முன் அறிவித்திருந்தார், ஏற்கனவே தீர்மானித்திருந்தார். அதை தான் இவர்கள் என்ன செய்தார்களாம்? அவரை பிடித்து, அந்த வசனம் சொல்ல, அந்த இயேசுவை, எந்த இயேசுவை? முன்னறிவிக்கப்பட்டிருந்த இயேசுவை, ஏற்கனவே தேவன் தீர்மானித்திருந்த இயேசுவை, அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரரோடு கைகளினாலே சிலுவையிலே ஆணியடித்து கொலை செய்தீர்கள். இப்போ என்ன அந்த வசனம் சொல்லுது? நீங்க அவரை பிடிக்கல, நீங்க அவரை ஆணி அடிக்கல, நீங்க அவரை கொல்லல. தேவன் ஏற்கனவே இதை தீர்மானித்து வைத்திருந்தார். தேவனுடைய தீர்மானத்தில் அது ஏற்கனவே இருந்தது. தேவன் அதை ஏற்கனவே தீர்க்க தரிசனிகள் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் சொல்லி வைத்திருந்தார். அதை தான் நீங்கள் நிறைவேற்றினீர்கள். அல்லேலூயா. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடைபெறுகிறதோ அதையெல்லாம் தேவன் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? உங்கள் வாழ்க்கையிலே நடைபெறுகிற அத்தனையும் தேவன் ஏற்கனவே தீர்மானித்திருக்கிறார். அதை தீர்க்க தரிசனமாகவும் சொல்லி இருக்கிறார்.